நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இந்த என்டிஏ கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் அவர் பிரச்சாரம் பண்ணுவாரு நான் நம்புறேன், உறுதியா நம்புறேன். அவருடைய பிரச்சாரம் தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை பிரச்சாரமாக இருக்கும் நான் நம்புறேன். அவர் எந்த விதமான ஜிமிக்ஸ்லாம் பண்ண போறது இல்லை. பட் கண்டிப்பா அவர் ஆனா என்ன பண்ணுவாருன்னா மிக தீவிரமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பார் நான் நம்புறேன். இன்னொன்று அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு. நான் இவங்கெல்லாம் சொல்றாங்க தேசிய செயலாளர் அது இதுன்னு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதெல்லாமே மிகப்பெரிய பொறுப்பு தான். அது அனைத்தையும் தாண்டி அவருடைய உழைப்புக்கான அங்கீகாரம் விரைவிலேயே அறிவிக்கப்படும். இல்ல கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் ஆயிடுச்சு இது வரைக்கும். 60 நாள்ங்கிறதுலாம் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல ஒரு சாதாரணமான ஒரு காலகட்டங்க. ஜஸ்ட் 60 days. இல்ல இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அங்கே ஆக்டிவா பாலிடிக்ஸ் பண்ணும்போது திடீர்னு வந்து கவர்னர் பதவி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இலகணேசன் வந்து தொடர்ந்து கொஞ்ச நாளா லைம் லைட்ல இருந்துட்டு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு ஒரு நீங்க உதாரணம் சொன்னதையே நான் மாத்தி சொல்றேன். இப்ப தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எப்ப கொடுத்தாங்க, இலகணேசனுக்கு எப்ப கொடுத்தாங்க? இலகணேசன் ஜி இந்த கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்புல வேலை பார்த்தவர். பாஜக பொலிட்டிக்கலி பவர் ஆனது 1999 2004 வந்துருச்சு. அப்போ அவர் தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவராக இருந்த காலகட்டம், சிபிஆர் இருந்தார் அந்த டைம்ல. இலகணேசன் அப்பவே முன்னாள் தலைவர் ஆயிட்டார். அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னோடி. திரு இலகணேசன் அவர்களுக்கே அந்த அங்கீகாரம் வருவதற்கு எவ்வளவு காலகட்டம் ஆச்சு? அதனுடைய அர்த்தம் என்ன? தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இலகணேசனை விட பாஜகவுக்கு முக்கியமானவர் ஆயிட்டார்னு அர்த்தமா? அப்படி கிடையாது.